ஹாய் காய்ஸ், கேலக்ஸியில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் டே பை டே நடந்துக்கிட்டே தான் இருக்குது. புதுசாக ஒன்று க்ரியேட் ஆகும், ஆல்ரெடி இருக்கிறது டிஸ்ட்ராய் ஆகும், இல்லைனா இருக்கிறதுலையே சின்ன சின்ன சேஞ்சஸ் ஆகும், ஒன்று மோதிக்கும். இந்த மாதிரி நிறைய நடக்கும். இந்த மாதிரி விஷயங்களை சயின்டிஸ்ட் அப்பப்போ கண்டுபிடிச்சிட்டே தான் இருக்காங்க. அதே போல் கேலக்ஸியில் டென்சிட்டி அதிகம் இருக்க நிறைய பொருளை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதில் பிளாக் ஹோலும் ஒன்று. இந்த டென்சிட்டி அதிகமாக இருக்க பிளாக் ஹோல்ஸ் ஒன்று மோதினா என்ன ஆகும்? தியரிஸ் படி பார்த்தோம்னா ரெண்டு பிளாக் ஹோல்ஸும் ஒன்று மெர்ஜ் ஆகிறப்ப அதுல இருக்க கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் காரணமா ஒன்று சுத்தி வர ஆரம்பிக்கும். போது ஓவர் ஸ்பீட்ல சுத்தும். சில டைம்ல லைட்டை விட 3 டைம்ஸ் இல்லைன்னா 2 டைம்ஸ் அதிகமான ஸ்பீட்ல சுத்தும். இப்படி கிரியேட் ஆகிற பிளாக் ஹோல் சன்னை விட 100 மில்லியன் டைம் அதிகமான மாஸோட இருக்கு. இந்த மாதிரி ஒன்னு சுத்துறப்ப அதோட ஆர்பிட்டல் லாஸ் ஆகி ரெண்டும் ரொம்ப க்ளோஸ் ஆகி சுத்தும். லாஸ்டா ரெண்டு பிளாக் ஹோலும் ஒன்னா சேர்ந்து ஒரு பெரிய பிளாக் ஹோலை ஃபார்ம் பண்ணும். நார்மலாவே எல்லா பிளாக் ஹோல்ஸை சுத்தியும் மேக்னடைஸ்டு கேஸ் கிளவுட்ஸ் இருக்கும். எப்போ ரெண்டு பிளாக் ஹோல் மெர்ஜ் ஆக ஸ்டார்ட் பண்ணுதோ இந்த ரெண்டு பிளாக் ஹோல்ஸை சுத்தி இருக்க மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸும் கிராவிடேஷனல் ஃபீல்ட்ஸும் டைரக்டா இன்ட்ராக்ட் பண்ணும். அந்த டைம்ல பிளாக் ஹோலை சுத்தி இருக்க அக்ரிஷன் டிஸ்க்கு மேல ஃபனல் ஷேப்ல வோர்டெக்ஸ் அதாவது சுழலை கிரியேட் பண்ணும். இப்படி மெர்ஜ் ஆகுறதோட ஃபைனல் ஸ்டேஜ் அப்போ ரெண்டு பிளாக் ஹோலும் ஒன்னு ரொம்ப ஸ்பீட்ல சுத்தும். நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி லைட்டோட பாதி வேகத்துல கூட சுத்துறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஃபைனலா ரெண்டும் ஒன்னா சேரும்போது ரொம்ப ஹை எனர்ஜில கிராவிடேஷனல் வேவ்ஸை ரிலீஸ் பண்ணும். இந்த வேவோட எனர்ஜி யூனிவர்ஸ் முழுக்க ஃபீல் பண்ற மாதிரி இருக்கும். அதோட இந்த வேவ்ஸ் தான் பிளாக் ஹோல்ஸோட ஆர்பிட்டல் லாஸ் ஆகி ஒன்னு ஜாயின் ஆகுறதுக்கு காரணமா இருக்கு. கொலிஷன் ஆகுற டைம்ல கிராவிடேஷனல் வேவ்ஸ் பிளாக் ஹோல்ஸ்க்கு வெளியில ஃபிளாஷா சென்ட் ஆகி ஸ்பேஸ்ல வேவ்ஸா கிரியேட் ஆகும். இயர்லி 2016 ஸ்டார்டிங்ல சயின்டிஸ்ட் அப்ராக்சிமேட்டா எர்த்ல இருந்து 1.3 பில்லியன் டிஸ்டன்ஸ்ல இருக்க ரெண்டு பிளாக் ஹோல்ஸ் கொலிஷன் ஆகும்போது கிரியேட் ஆன கிராவிடேஷனல் வேவ்ஸா ஃபர்ஸ்ட் டைம் டிஸ்கவர் பண்ணிருக்காங்க. இந்த ரெண்டு பிளாக் ஹோல்ஸும் GW150914 பைனரி சிஸ்டம்ல இருக்கு. இது சன்னை விட 29ல இருந்து 36 டைம்ஸ் அதிகமான மாஸோட இருந்திருக்கு. இந்த கொலிஷன் பத்தின ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் பத்தி ஒரு ஸ்டடியில சொல்லியிருக்காங்க. என்னன்னா நம்ம எர்த்ல முதலா ஒரு பிளான்ட் உருவாகிறதுக்கும் ஒரு அனிமல் உருவாகிறதுக்கும் 650 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி இந்த கொலிஷன் நடந்ததாகவும் அந்த கிராவிடேஷனல் வேவ் ஸ்பேஸ்ல இருக்க ஏரியாவை கடந்து மனுஷங்களால டிடெக்ட் பண்றதுக்கு எவ்வளவு டைம் ஆயிருக்குன்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. இந்த கிராவிடேஷனல் வேவ்ஸ் அமெரிக்கால வாஷிங்டன்லயும் லூசியானாலையும் இருக்க ரொம்ப ஹை sensitive instrument, for example laser interferometer gravitational wave observatory அதாவது LIGO சொல்ற astronomical instrument மூலமா பார்க்கலாம். LIGO மாதிரி நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வேர்ல்டு வைடா கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதை வச்சு பிளாக் ஹோல் கொலிஷன் ஆகிற ஸ்பேஸை கரெக்டா பாயிண்ட் அவுட் பண்ண முடியும். இந்த மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோட உங்களை அடுத்த வீடியோல மீட் பண்றேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் guys.